கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாகவே தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுகிறதில்லை. இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். யேசுவா பிரேம் மினிஸ்ட்ரியில் நாம் எல்லாம் சேர்ந்து கூடி ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஆன்லைன் மூலமாய் ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்ம எல்லாம் கூடி ஆராதிப்போமா? எப்படி ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஒழுக்கத்தோடு தேவனோடு கூட அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிப்போமோ, அதே போல எல்லாவித பரிசுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் ஆராதிக்கணும்னு சொல்லி சங்கீதம் 29 எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதித்து தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? அவர் ஆராதனை நாயகன், அவர் துதிகளில் வாசம் செய்கிறவர், அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள், அவருக்கு முன்பாக இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம். அவர் அன்பை நினைக்கலாம். அவர் அன்பு கூர்ந்து அவரை இன்னுமாய் அவர்கிட்ட சேரலாம். நெருக்கமான சூழ்நிலை, இன்னைக்கு ஒருவரை ஒருவர் பார்த்துக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் அன்பு கூற நம்ம எங்கே இருந்தால் என்ன, ஆண்டவர் எப்பொழுதும் அவர் ஆராதிக்கும் போது தனிமையை போய் ஆராதித்தார். இன்றைக்கு அந்த தனிமை நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் மாதமாய் உம்மை அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் மாதமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீவே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீவே. இதுவரையில் உதவி நீவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இப்படியாக முன்பாதங்களை தாழ்த்தி என் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை ஒப்புக்கொடுத்ததாக உன் பாதப்படியில் வருவதாக, உங்களுடைய சமூகத்தில் இந்த ஆண்டுவரை சத்தம் ஏற்றுவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பிள்ளைகளோடு கூட, ஆண்டவரே தேவ ஜனங்களோடு கூட, சபையாரோடு கூட தேவ முகத்தை பார்க்கும்படியாக நீ பாராட்டினது கிருபை பெரியதையா. நாங்கள் நினைக்கிறதுக்கும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை யோசிக்கிறதுக்கும் மேலான அன்புள்ள தேவனுடைய அன்பு இன்றைக்கு ஆண்டவரை எங்களை அரவணைத்து இன்றைக்கு எங்களை ஜீவனோடு காத்து, எங்கள் பக்கத்தில் 1000 பேர் வலது பாரிசத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வாக்கு பண்ணி, வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் தெய்வமே, நம்முடைய பாதுகாப்பில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் ஜனங்களை கொண்டு வருகிறோம். என் தேவன் என் தேவனை பாதுகாத்துக்கணும். ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து நம்முடைய சிலுவைக்கு முன்பாக நிறுத்தும். நம்முடைய ஆண்டவரை சற்றையும் மறைவில கொண்டு வருகிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் அணைப்பில காணப்படட்டும். இயேசு அப்படியே செல்வதற்காக பாதுகாக்கிறதுக்காக நன்றி என்று சொல். எல்லா ஆண்டவரை பார்த்து உமக்கே ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. நீங்க தான் எங்கள் சொந்தம், நீங்க தான் எனக்கு, நீங்க தான் எங்கள் தந்தை, நீங்க தான் எங்களுக்கு தாய் சகோதரன். உம் அன்பை நாடி வந்திருக்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளும், உம் நாமத்தை உயர்த்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களை பார்க்க முடியல, ஒரு வருத்தம் தான். ஒருத்தர் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் இந்த ஆன்லைன் மூலமாய் உங்களோடு இணைந்திருக்க தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். உண்மையாகவே வேதம் நம்முடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் மாற்றினது, இதுவரைக்கும் நம்மை நடத்தினது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் காத்து வந்தவர். அதனால் நாம் சில வசனங்களை தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். அந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போது உண்மையாகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபையை பார்க்கும். வேதத்தில் நீங்கள்
வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் தீவிரித்து புறப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போகிறதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறரை உங்களை காக்கிறவராயிருப்பார். எவ்வளவு அருமையான வசனம். நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பாதுகாப்புக்காக வருகிறோம். இன்றைக்கு தேசத்தை பாதுகாக்கும், உலகத்தை பாதுகாக்கும், ஜனங்கள் ஜீவனை பாதுகாக்கும் இந்த ஆராதனை அர்ப்பணிக்கும் பாதத்தில் நிற்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருந்து இந்த வார்த்தையோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இன்றைக்கு வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்கள் முன்பாக போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காத்துக் கொள்வார். காத்துக் கொள்ளுகிற தேவன். இன்றைக்கு உலகத்தில் அநேக காரியங்கள் உங்களை பயமுறுத்தி இதை மாய்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த சூழ்நிலைகள், மரணங்கள், இன்னைக்கு இந்த முழு அடைப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்குது. இனி எதிர்காலம் என்ன, என் வாழ்க்கை என்ன, எதிர்காலத்துக்கு என்ன ஆண்டவர் வழிகாட்டுவார், எப்படி நம்ம வாழ போகிறோம், எப்படி நம்ம தேவைகள் சந்திக்கப்பட போகிறது, எப்படி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார் என்று நீங்க கலங்கி நிற்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை காக்கிறது, உங்களுக்கு முன்பாக போய் நான் காக்கிறது மட்டுமல்ல, உங்கள் பிறகே இருந்து உங்களை வழி நடத்துவோம், நான் உங்களோடு போய் இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க இல்லையா? ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கணும். ஆண்டவர் இந்த காலத்துல நமக்கு ஒரு கேடகமாகவும் அருணமாகவும் இருக்கணும். அப்போ இந்த உலக வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போதோ அநேக பேருக்கு இன்னைக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கு. அநேக பேருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இன்னைக்கு இந்த வைரஸுடைய தாக்குதலில் பயந்து கொண்டிருக்கிறீங்க. அது பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் உங்கள் ஜீவனுக்கு உத்தரவாதம் வாங்கி அந்த சிலுவையில தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார். தன் ஜீவனையும் உங்கள் ஜீவனுக்காக கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, ஜீவனை கொடுத்து உயிர்ப்பிக்கிறவர். அவர் லாசருவை எழுப்பினார் இல்லையா? ஒரு சிறுமியை எழுப்பினார் இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்களும் அநேக பேரை நீங்க பார்த்தீங்கன்னா மரித்த ஜனங்களை எழுப்பி இன்னைக்கு உயிரோடு பண்ணினாங்க. இன்னைக்கு ஆண்டவரும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே அற்புதமா உங்க வாழ்க்கை நடத்துவோம். அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம தான் போகணும் இல்லையா? நோகத்தன் ஒரு பேழை உண்டாக்கி ஒரு பாதுகாப்பை உண்டாக்கினாரு. ஏதோ பெருமளம் வந்து வெள்ளம் வந்து உலகத்தையே அடித்து கொண்டு போகும்போது அவர் அந்த பாதுகாப்புல இருக்கிறதுனால அவரை ஒன்றும் சேதப்படுத்தலை. அதனால இன்னைக்கு நம்ம தான் அந்த பாதுகாப்புக்குள்ள போகணும். இந்த கடைசி காலமா இதுக்கு அந்த பாதுகாப்புக்குள்ள நீங்க வரல அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எந்த சேதமும் உங்களை வந்து நெருங்க கூடும். ஆனா இன்றைக்கு அந்த பாதுகாப்புல வருகிறவர்களை இயேசு பாதுகாக்கிறார். எப்படி நம்ம பாதுகாக்கப்படணும் அதை நம்ம நிறைய யோசிக்கணும். நம்ம கிறிஸ்துவ பிள்ளைங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க, நம்ம பாதுகாக்கப்படணும், அநேகரை பாதுகாக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு போகப்பட்டாங்க. பார்வோனுடைய கைக்கும் செங்கடலுக்கும் அழிவுக்கும் பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர் பாதுகாக்க வருகிறார். அப்போ அந்த பாதுகாப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கணும். முதல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழி 18ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தரின் நாமம் பெருத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தின் பாதுகாப்பு. இன்னைக்கு அவர் நாமம் நம்ம மூலமா மகிமைப்பட்டா நம்ம பாதுகாப்புல இருக்கிறோம்னு அர்த்தம். அவர் நாமம் நம்ம மூலமா தூசிக்கப்பட்டா நம்ம புறக்கணிக்கப்பட்டோம்னு அர்த்தம். பைபிள் அதைத்தான் சொல்லுது. அதனால இன்னைக்கு அவர் நாமத்தை அறிந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவர் நாமத்தில நம்ம வாழும்போது அவர் நாமத்தின் நிமித்தம்
தூஷிக்கப்படக்கூடாது. அவர் நாமும் பரிசுத்தப்படணும்னு ஜெபத்துல சொல்றார். அம்மையா நாமும் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிக்கிறவங்க. அதே போலதான் இந்த நாமத்தை நம்ம தூஷிக்க விடக்கூடாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு என்னவா இருக்கிறாரா, அவர் நாமம் நமக்கு பலத்த துருகம், ஒரு பாதுகாப்பு. நீதிமான் என்ன பண்ணுவானா, அதற்குள்ளே ஓடி சுகமா இருப்பார். நாங்கள் ஒரு நாள் காலை 3 மணிக்கு சென்னை பட்டணத்துக்காக பெங்களூர் பட்டணத்திலிருந்து நாங்கள் காரில் கடந்து போய் கொண்டிருந்தோம். வெகு வேகமாக போயிட்டு இருந்தோம். ஓட்டுற தம்பி ரொம்ப வேகமாக ஓட்டினார். ஒரு பேர் நாங்கள் 3 பேரும், நான், டேடி, பெஞ்சன். டேடி வாலிப பிள்ளை, இன்னும் திருமணம் ஆயிருக்கல. வெகு வேகம், ரொம்ப ஃபாஸ்ட், 165 கிலோமீட்டர் வேகத்தில் அவர் வண்டி ஓட்டிட்டு இருந்தார். நான் நான் இருக்க ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு பயம், ஓட்டுற வேகத்தை கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டுறேன். அந்த வேகத்தை எல்லாம் வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டாரு, ஓடிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து காஞ்சிபுரம் ஜங்ஷன் மட்டும் வண்டிக்கு ஒரு சேதம் இல்லாமல் ஓடிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஜங்ஷன்ல கண்ட்ரோல் கிடைக்காம அவர் ஃபுட்போர்டில் வண்டியை இடிச்சுட்டார். அந்த ஃபுட்போர்டில் இடித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் அநேக வண்டி இந்த பக்கத்தில் போயிட்டு இருக்கு. ஃபுட்போர்டில் இடித்த இடியில் அந்த வெயிட் மட்டும் வந்து அந்த வண்டி கடந்து போச்சு. அதில் இருந்து பலூன் எங்கள் முகத்தை மூடிடுச்சு. வண்டி முழுமை சேதமாயிடுச்சு. வண்டியிலேருந்து புகை அப்படி பரவி வருது. அந்த வண்டி அந்த ஃபுட்போர்டில் இருந்து அப்படியே நடு ரோடுக்கு வந்து நின்றுடுச்சு. அங்கிருந்த ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து எங்கள் காரை ஒரு ஓரத்துக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு ஓரத்துக்கு கொண்டு வந்து எங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. புகை வரதுனால ஒருவேளை கார் வெடித்து போகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு ஒரு சேதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நமக்கு பலத்த துருகமாயிருந்து காப்பாற்றினார். ஒருத்தருக்கும் சேதம், ஒரு காயம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முதல்ல அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் உண்மையாகவே பாதுகாக்கப்படுவார்கள். என் தேவனுடைய பிள்ளையே, நீ பாதுகாப்பு இல்லையா, பயத்தில் இருக்கிறியா, இன்னைக்கு அவர் இயேசுன்னு கூப்பிடுப்பாரு. அவர் அன்பை ஞானிப்பாரு. இயேசுவின் அன்பு உங்களை எல்லாம் தீமைக்கு விலகி அவ்வளோ பெரிய விபத்து, கார் எல்லாமே சேதமாகி போயிடுது. அவ்வளோ ஒரு சேதமான காரை எங்களை ஜீவனோடு பாதுகாத்தார். வேதம் சொல்கிறது அவர் நாமம் பலத்தது. அந்த பாதுகாப்புல வந்துருக்கு. ரெண்டாவது உன்னதமானவருடைய பாதுகாப்பு. சங்கீதம் 91 நீங்க வாசித்திருப்பீங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவார். அப்போ ஒரு தேவனுடைய உன்னதமான பாதுகாப்பு எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு ஒருவருடைய விசுவாசத்தை மட்டும் பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் நமக்காக ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் ஒரு வசனத்தை கூட நமக்கு ஞாபகம் கொடுக்கிறார். எங்கு 2 பேராவது 3 பேராவது ஒரு இடத்துல கூடி நாம் ஒரு இடத்துல வரும்போது அந்த இடத்துல கர்த்தர் நம்ம நடுவில் இருந்து நமக்கு நன்மையானதை செய்வார் என்று சொல்லி, அப்போ ஒரு ஃபெலோஷிப்பை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு ஐக்கியத்தை குறித்து இங்க சொல்லுகிறது. நம்ம எல்லாம் உன்னதமான ஒரு பாதுகாப்பு என்கிற ஆலயத்துல ஒரு நல்ல ஐக்கியத்துல ஆவிக்குரிய சத்தியத்துல இணைந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிழலா இருப்பார். அவருடைய உன்னதமான பாதுகாப்பு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் போதகரோடு ஐக்கியமா இருக்கிறீங்க, பரிசுத்த வான்களோடு ஐக்கியமா இருக்கிறீங்க. உங்கள் சூழ்நிலைகள் மாறும்போது எத்தனை பேர் பரிசுத்தவான்களை முதல் நினைக்கிறீங்க, டாக்டர்களை முதல் நினைக்கிறீங்க. சேஃப்டிக்காக வந்திருக்கிற எத்தனையோ காரியங்கள் நீங்க பாதுகாக்க போறீங்க. சேஃப்டிக்காக உங்க வீட்டிலேயே அடங்கி இருக்கிறீங்க. ஆனாலும் உங்க வீட்டுல நுழையாத ஒன்று வந்து நுழைஞ்சிடுது.
அது காணக்கூடாது, கொஞ்சம் கூட கண்ணில் கூட பார்க்க முடியாத ஒரு கிருமி. அதுவும் எப்படியாவது உங்க வீட்டில் வந்துடுது, காய்கறி வழியா வந்துடுது. அது வராது இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பு வேணும். நீங்க பாதுகாப்புல வரணும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் அநேக காரியங்களுக்கு பாதுகாப்புக்காக மாஸ்க் போடுறது ரொம்ப நல்லது. அதே போலதான் உன்னதமானவருடைய பாதுகாப்பு வேணும்னா அந்த ஐக்கியத்துல நீங்க ஒற்றுமையா இருக்கணும். ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்ளணும். சபையை குறித்து ஒரு பாகம் இருக்கணும். சபைக்கு வருகிற ஆத்மா குறித்து ஒரு பாகம் இருக்கணும். ஒருத்தர் பேசி எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும். என் ஆண்டவர் உங்களை பார்க்கிறேன், இந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள சொல்றார். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ உங்களை கருத்து பார்க்கலாம். அநேகருக்கு சார்ந்த இவனை பாதுகாக்கணும். அநேகருக்காக இவன் செபிக்கிறான். சபையில் வர ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு சபைக்காக, ஒவ்வொரு ஊழியக்காருக்காக செபிக்கிறான். இவனுக்கு பாதுகாக்கணும். இவன் செபிக்கிறவனா இருக்கிறான், இவன் விசாரிக்கிறவனா இருக்கிறான் சொல்லி அன்பு பாதுகாப்பார். இரண்டாவது, உன்னதமான பாதுகாப்புக்கு தேவ சமூகம், தேவனுடைய ஊழியத்தில் ஐக்கியம் இருக்கிறது தான் பாதுகாப்பு. மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் சிந்தப்பட்டுச்சுன்னா அவர் நம்மை பாதுகாக்கும். அவர் நம்மளை பாதுகாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தார். யோவான் 1:7 நீங்க வாசிக்கும் போது வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஆண்டவர் நம்முடைய பாவத்தை தம்முடைய ரத்தத்தினால கழுவுகிறவராக இருக்கிறார். ஒளியில் வாசம் செய்கிறவர்கள் ஐக்கியமா இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் போக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நம்முடைய பாவம் கழுவணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம உணரணும். அவர் ஏன் இந்த ஜீவனுக்காக ரத்தத்தை சிந்தினாரு? இயேசு ஏன் ரத்தத்தை சிந்தினாரு? ஏன் அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு? ஒரு காரியத்தை நம்ம சுத்திகரிக்க முடியல அப்படின்னு சொன்னா ஒரு சுத்திகரிப்புக்காக ஒரு பலியை நம்ம ஏற்படுத்துவோம். முற்காலத்துல மிருக ஜீவன்களை பலி கொடுத்தோம். அதனால எந்த சுத்திகரிப்பும் உண்டாகல, பாவ நிவாரணம் உண்டாகல, பாவ மன்னிப்பு கிடைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்த போகும்போது எப்படி 9:22 பவுல் சொல்ற அழகா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செல்லுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 யோவான் 2:2 யோவான் இப்படியா எழுதுறாரு, முழு உலகத்தின் பாவத்தை தன் தோள் மேல சுமந்துட்டார். அப்போ பாவம் இருந்தா பாதுகாப்பு இருக்காது. ஏதோ நான் போதையில இருக்கேன், உலகத்துல நடக்கிறதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ நான் ஒரு அறையில இருக்கிறேன், நான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன எல்லாமே வெளியேறமா இருக்கு, மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால ஒரு பாவம் நம்மள ஒருவேளை நம்ம ஜீவனுக்கு விரோதமா நிற்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால இன்றைக்கு பாதுகாப்பு வேணும்னா இயேசுவை நீங்க சிந்தின ரத்தம் நிறைவேற பெற்றது. இயேசுவை நீங்க சிந்தின ரத்தம் எங்கள் ஆத்மாவை மீட்கக்கூடியது. நீங்க சிந்தின ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கன்னு சொல்லி செபிக்கணும். யாத்ராகமத்துல 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எகிப்தியரை அது பண்ணுகிறதற்கு கடந்து போனார். நிலையின் மேல் சட்டத்திலே வாசலின் நிலக்கால்களிலும் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்களிலிருந்து உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசல் படியை விலக்கி நீங்கி போனார், நீங்கி கடந்து போனார்கள் என்று சொல்லி நல்ல கவனத்தை பாருங்கள். தேவன் வாசல் படி மேல் சட்டத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறதுனால, ஆட்டுக்குட்டி ஆண்களுடைய ரத்தம் இருக்கிறதுனால சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ள நுழைய. சங்கார தூதன் அவங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யல. ஏன் பயப்படுறீங்க?
உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற இயேசுவின் ரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டீங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களால நீங்க தேவனுக்கு உங்கள் ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுத்தீங்க. அப்படி விசுவாசம் இருக்கா, ஆண்டவர் சங்காரத்துடன் உன் வீட்டுக்குள்ள நுழையாதபடி இயேசு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். வாழ்க்கையில சங்காரம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை இயேசு பாதுகாக்கிறவர், உங்கள் நிழலா இருக்கிறவர். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போறார், உங்கள் பிறகை காக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, சங்காரத்துடன் வராதபடி பாதுகாக்கணும்னு சொன்னா, இயேசு செஞ்ச ரத்தத்தை நினைத்து கொண்டு அவர் சரீரத்தில் ஒவ்வொரு துளி ரத்தம் செல்லப்பட்டதுனால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்டது. ஒரு கழுவப்பட்ட அனுபவத்துக்குள்ளுவான் இயேசுவின் ஆத்மாவை கழுவினார், என் சிந்தனை கழுவினார், வாழ்க்கையை கழுவினார். அவருடைய அன்புக்கு மேலான அன்பு எது? தன் ஜீவனுக்கு ஏற்ற ஒரு ரத்தத்தின் அந்த ஒவ்வொரு துளியும் எனக்காக சிந்தினாரே, அவர் நம்ம பாதுகாப்பார். அது நான் சொல்ல வேதம் எழுதி, இந்த வேதத்தினால நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனால இவர்கள் போதிக்க இயேசு கிறிஸ்து பாதுகாப்பார். எத்தனை இடத்துக்கு போய் வருங்க, எத்தனை சூழ்நிலைகளை பார்க்க, தேவைகளை வாங்கி வர போற அங்கெல்லாம் இயேசுவை பாதுகாக்க, எத்தனை ஜனங்களை சந்திக்க, யாருக்கு வியாதி இருக்குது யாருக்கு இல்லைன்னு தெரியாத போதும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். அவர் ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு, உனக்கு ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு. கடைசியா நீ தேவனுடைய அன்பான பிள்ளையா இருக்கிறபடியா நீ பயப்படாது. வேதத்துல யாத்ராகத்துல 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உங்களுக்காக சொல்லும். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்க. நீ வீட்டில் இருந்துக்கிட்டே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருங்க, அவர் உங்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பை பார்க்குறீங்க. பாருங்க நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் பார்த்து பயந்துடாதீங்க. இயேசு உன்னை ரட்சிக்க போறாரு, அவர் உனக்காக யுத்தம் செய்ய போறாரு. என் பிள்ளைய நான் அப்படியே அழிவு போக்கு கொடுத்துருவேனா, இவன் இறந்து போயிட்டுமா, இவன் கல்றைக்கு போயிட்டோன்னு ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. கல்றையிலிருந்து எழுந்தவர் பாதுகாப்பாரு. ஆனால் பயம் தேவையில்லை மக்களே. என் பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மோசையை பார்த்து சொன்னாங்க, பெரிய செங்கடல் ஒரு பக்கம் பார்வனுடைய சேனை எல்லாருமே வந்துட்டாங்க. உடனே வந்த உடனே ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, மோசே தன் கை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தருடைய இரவு முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரத்தை ஒதுங்க பண்ணி செய்து அதை இரண்டாக ஆண்டவர் பிளந்தினார். ஜலத்தை ரெண்டா பிளந்து விட்டாந்தரையில அவர்களை நடக்க செய்தார். நடக்க செய்த மட்டும் இல்ல, மேல ஆண்டவர் மேல ஸ்தம்பமாக காத்திருந்தார். சத்துரு நுழையாதபடி உங்களை பாதுகாப்பு. பின்னால் அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி சத்துரு நெருங்காதபடி காப்பார். நெருங்க மாட்டாங்கம்மா, நான் நெருங்கி வர மாட்டாங்க. சகோதரி, என் அன்பு மகனே, பயப்படுறியா? கர்த்தர் காக்கிறார். டாக்டர் என்னதான் சொல்லிருக்கட்டும், மருத்துவம் என்னதான் சொல்லிருக்கட்டும், மருந்துக்கு மேலாக அன்பு செய்கிற ஒரு இயேசுவன் இருக்கிறார். ஆனால் தைரியமாக இருக்கு, நல்லா ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் முகத்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம பாதுகாப்புல வரப்போகிறோம். ஆண்டவரை பாதுகாக்கணும்னா முதலாவது நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமையில நீங்க அவர் நாமத்தை தூஷிக்கப்படாதபடி பாதுகாக்கணும். ரெண்டாவது, தேவ ஐக்கியத்துல நீங்க நிலைச்சிருக்கணும். ஒருத்தர் பார்த்து ஜெபம் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அன்பு செய்யணும், விசாரிக்கணும், உன்னதமான சிந்தையில் இருக்கணும்.
மூன்றாவது பாதுகாப்பு, நமக்காக இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் நம்ம கழுவும், சுத்திகரிக்கும், பாவத்துக்கு நியாயத்திற்கும் எங்களை உட்படுத்தாம எங்களை ரட்சிக்கும்னு சொல்லி எங்களை ஆண்டவர் கழுவார் என்று சொல்லி இந்த ரத்தத்தையே தியானித்த சின்ன ரத்தத்துக்காக நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு பாதுகாப்பு வரும். கடைசியாக ஒரு சத்துருக்களுக்கு முன்பாக அநேக சத்துருக்கள் எழுப்பினார். உன் எனக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தம் இருந்த போதும் இயேசு பாதுகாப்பார். எனக்கு ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பும் பின்பும் மத்தியிலும் இருந்து உன்னை ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பதை நீ பார்க்க போறேன். நீ சும்மா வீட்டில் எப்படி நடக்கும் யோசிக்க, நடத்த போகிற இயேசு காலங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஆண்டவர் போஷிப்பார். உன்னையும் போஷிப்பார், உன் தேவைகளையும் சந்திப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் நோய்களை குணமாக்குவார். நீ ஆரோக்கியமாக வாழ்வ, ஆசீர்வாதமாக வாழ்வ. அப்போ ஜெபிக்கலாமா? இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களை தேவனுடைய நாமத்தில் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்கு இருக்கிற பயம், திடீர் போராட்டங்களை மாற்றும். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆக்சிஜனுக்காக ஜெபிக்கிறதை நீர் பாரு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த ஆக்சிஜன் ப்ராப்ளமை மாற்றும். ஒவ்வொருவருக்கும் புது தைரியத்தை கொடும், புது பலத்தை கொடும், புது பாதுகாப்பை கொடும். அவர்களை சத்துரு அண்டி வராதபடிக்கு, நோய்கள் அண்டி வராதபடிக்கு ஒரு உன்னதமான பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேணும். தேசத்தின் பிள்ளைகளுக்கு வேணும், என் இந்திய மக்களுக்கு வேணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற என் சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வயதோர்கள் ஆனவர்களுக்கு நான் ஒவ்வொருவருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. தேசத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, உலகத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இந்த தீவிரமாய் ஆண்டவரை பரவி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வல்லமை இயேசு எடுத்து மாற்றி, இயேசு ஜீவனோடு இருக்கிறேன் ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவர், மரண ஆதி ஆண்டவரே பாதையில போகிறவர்களை ரட்சிக்கிறேன் என்று பார்க்க உதவி செய்யும். ஒரு பாதுகாப்பு வேண்டும் ஐயா. நீ கொடுத்த உன்னதமான பாதுகாப்புல உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறோம். ஒரு சேதம் இல்லாமல் காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதா. எத்தனை பேர் இயேசு பாதுகாப்புல வந்துட்டீங்க? மிகுந்த சந்தோஷம். நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்துருங்க. தேவன் உங்களை கைவிட மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்க போனாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாலும், ஐசியூல இருந்தாலும் உங்களுக்கு இயேசு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். நீங்க திருப்பி வர போறீங்க, உங்களை குணமாக்கி கொண்டு வர போகிறார். அன்பு தாயாரே, சகோதரிகளை, அன்பு வாலிபனை, சிறு பிள்ளைகளை, உங்களை எல்லாம் இயேசு மறுஜீவனை கொடுத்து கொண்டு வர போகிறார். அதனால அவர் நாமத்தை நீங்க தூசிக்கப்பட விடக்கூடாது. அவர் சிந்தின ரத்தத்தை அற்பமா எண்ணக்கூடாது. கம்யூனியன்கள்லாம் நல்லா கலந்துக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அது மட்டுமில்ல, இயேசு எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். எல்லா சூழ்நிலையும் காப்பார். பயந்து போவார். அவர் பக்கத்துல தான் இருக்கிறார், உனக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உன்னை கைவிட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் முழு உள்ளமே உம்முடைய மகிமையின் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் எங்களுக்கு மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய எல்லாவித துணையும் பாதுகாப்போம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த வைரஸ்னால் தாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்புக்காக, ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பாதுகாப்பு இன்னைக்கு ஆண்டவரே, எங்க தேசத்தின் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவருடைய பாதுகாப்பு இயேசுவின் சேட்டைக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் பிதாவே. சந்தோஷமா இருங்க. குடும்பத்தோடு இருக்கும்போது குறைவுகள் காணப்படலாம், வேலைகள் இல்லைன்னாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜீவனை தந்திருக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு சந்தோஷப்படுங்க. மற்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்காக அதிகமாக செவிங்க, தாக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அதிகமாக செவிங்க. சபையாக நம்ம கூடி செவிப்போம். தேசத்தின் சூழ்நிலையை மாற்றுவோம்.
கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். God bless you.